ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கலான்னா, இப்போ மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நம்ம மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் மஷ்ரூம் இப்போ தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றணும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு, இல்லைன்னா கூட்டி வச்சோம்னா கருகிரும். இது நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அது மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை நல்லா எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். அந்த தொக்கு கூட சேர்த்து நல்லா மசாலாலாம் பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி, இதிலே தண்ணி வரும், நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இந்த காளான் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி வந்து நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காவும் 2 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான காளான் கிரேவி ரெடி. இது வந்து என்னென்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.